சிஎம் விஜய் நெற்றியில் அரகஜா. விஜயை வீழ்த்தவே முடியாத பவர். இதோ முழு விபரம். அரகஜா இன்று நம் பலருக்கு தெரியாமல் போன ஒரு தாந்திரீக பொருள் அரகஜா. அதனுடைய பலன் அபரிமிதமானது. இதை நம் திலகமாக இட்டுக்கொண்டால் நம் மனதில் ஏற்படும் தீய சிந்தனைகள் இவைகளில் இருந்து விடுபடலாம். நம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்க இந்த அரகஜா திலகம் இட்டுக்கொள்ளலாம். மேலும் சிவனுக்கும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு இந்த அரகஜா நாம் தானமாக ஆலயத்திற்கு வாங்கி தரலாம். 7.5 நாட்டு சனி காலத்திற்கும் இந்த அரகஜா தினம் திலகமாக இட்டு சென்றால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தற்காத்து கொள்ள நம்மை பலப்படுத்தும் ஒரு தாந்திரீக பொருள். இதிலிருந்து வரும் சுகந்தமான மனம் நம் மனதை எப்பொழுதும் நேர்மையாக நேர் வழியில் இட்டு செல்லும். எப்பொழுதும் நம் மனதில் பாசிட்டிவான எண்ணங்களை வரவழைக்கும், தூண்டும். மனதில் தீய எண்ணத்தை அறவே விலக்கி தெய்வ சிந்தனையும் தெய்வம் ஆற்றலையும் நம்மை சுற்றி பிரகாசிக்க வைக்கும். எந்த ஒரு ஆலயத்தில் ஒரு சக்தி இருக்கும், அந்த இறை சக்தியை நாம் பெற உள்வாங்க பெண்கள் கண் புருவத்தில் அல்லது ஆண்கள் சுழி மற்றும் நெற்றியில் அரகஜா வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்தால் போதும். உங்கள் வேண்டுதல் விரைவாக நடக்கும். தினமும் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். இதனால் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். ஆகவே ஒருவரின் நல்வாழ்வு மேம்படவும் கண் திருஷ்டி தோஷம் இல்லாமல் வாழவும் இறை வழிபாடு செய்யும் போது இறை சக்தியை முழுவதும் பெற இந்த அரகஜா உதவும். அரகஜா பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் ஏராளம். அரகஜா அனைவரும் வைப்பது என்பது புதிய முறை இல்லை. இது காலம் காலமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வரும் முறைதான். நாம் தான் அதை பயன்படுத்தவில்லை. தொடர்ந்து 27 நாட்கள் இந்த அரகஜா பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு உண்டாகும் சிறு பிரச்சனை, கண் திருஷ்டி, காரியத்தடை, வியாபாரம் சரிவு, திருமணத்தடை, திருமணம் தள்ளி போகுதல் அனைத்தும் கைகூடும். தெய்வீக மூலிகை பொருட்களில் அரகஜா மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த அரகஜா நாட்டு மருந்து அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் சாதாரணமாகவே கிடைக்கப்பெறுகிறது. அரகஜாவை நெற்றியில் இட்டுக்கொள்வதால் நம்முடைய சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க அரகஜா நெற்றியில் இட்டு கொண்டு செல்லலாம். நம் வீட்டு பூஜை அறையில் கடவுள்களை வழிபடும் போது இந்த அரகஜாவை அபிஷேகத்தின் போது பயன்படுத்தலாம். கண் திருஷ்டி தீர இந்த அரகஜாவை பொட்டு போல நெற்றியில் வைத்து கொள்ளலாம். நீங்கள் அரகஜாவை வாங்கும் பொழுது எப்பொழுதும் 2 டப்பாவாக வாங்கிக் கொள்ளுங்கள். ஒன்று உங்களுக்காக பயன்படுத்தவும் மற்றொன்று பூஜைக்காக பயன்படுத்தவும் என பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அரகஜாவை நெற்றியில் இட்டுக்கொள்வதால் நமது சக்தி பன்மடங்கு அதிகரிப்பதாகவும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது. இந்த அரகஜா டப்பாவை திறக்கும் போது நமக்கு ஒரு தெய்வீக மனம் கிடைக்கும். நம் வீட்டு பூஜை அறையில் கடவுள்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கும்போது பயன்படுத்தும் மஞ்சளில் இந்த அரகஜாவை கலந்து வைக்கும்போது நம் பூஜை அறையே கோவில் போல தெய்வீக மனத்துடன் இருக்கும். இந்த அரகஜா மையை சுத்தமாக இருக்கும் போதுதான் நெத்தியில் இட்டுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது நம் வாழ்வில் பல மாற்றங்களை இது ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது.